ஓம் சாந்தி. 22/3/2026 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 7/4/2009 மதுபன். முரளியின் தலைப்பு: காரணம் என்ற வார்த்தையிலிருந்து விடுபட்டு இருந்து முகம் மற்றும் நடத்தையின் மூலம் முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி வள்ளல் ஆகங்கள். சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் கூடவே சதா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் இருங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள டபுள் எஜமானர்களாக இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று, தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்கள். இரண்டாவது, சுய ராஜ்யத்தின் எஜமானர்கள். ஆகையால டபுள் எஜமானர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையிடம் இருந்து இந்த 2 வகையான எஜமான தன்மை கிடைத்திருக்கிறது. நீங்கள் பாலகராகவும் இருக்கிறீர்கள், எஜமானராகவும் இருக்கிறீர்கள். அதாவது தந்தையின் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது பிறப்புரிமையாக அனைத்து பொக்கிஷங்களும் கிடைச்சிடுது. ஆகையால பாலகராகவும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் ஆத்மா சுயராஜ்யம் செய்கிறீங்க, சுயராஜ்யத்தின் எஜமானனாக இருக்கிறீங்க. என்னுடைய பாபா என்று நீங்கள் சொன்னீர்கள், மேலும் தந்தை என்னுடைய குழந்தை என்று சொன்னார். எனவே பாலகன் மற்றும் எஜமானன் இந்த 2 அனுபவமும் இருக்கிறது. இன்று நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். இது இந்த ஆண்டின் கடைசி டர்ன். எனவே இன்று பாப்தாதா ஒவ்வொருவருடைய முயற்சியையும் சோதனை செய்தார். அவர் என்ன பார்த்திருப்பார் சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் என்னுடைய முயற்சி எப்படி இருக்கிறது என்று தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து குஷியும் அடைந்தார். ஆனால் தந்தைக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னவென்று சொல்லவா? எவ்வளோ கியூட்டா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நான் யார்கிட்ட சொல்ல? குழந்தைகளிடம் தானே சொல்லணும். சொல்லவா அப்படின்னு கேட்குறார். சொல்லவா அப்படின்னா அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றணும், அப்போதான் நான் சொல்வேன் அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறார். தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவீர்கள் தானே? என்ன சொல்லிட போறாரோ, என்ன ஆசையோ அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரே ஒரு ஆசைதான். சொல்லவா? சரி, ஆசையை நிறைவேற்றுபவர்கள் கை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. அது ஒரு சின்ன ஆசைதான். இன்றிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றுங்கள். எந்த வார்த்தை? எது உங்களை மீண்டும் மீண்டும் கீழே கொண்டு வருகிறதோ அந்த வார்த்தை காரணம் என்பதாகும். இந்த காரணம் என்ற வார்த்தையை மாற்றி நிவாரணம் என்ற வார்த்தையை சதா கடைப்பிடியுங்கள். ரைமிங்கா சொல்றார். காரணம் என்ற வார்த்தைனால தான் நீங்கள் அடிக்கடி கீழே வர்றீங்க. இந்த வார்த்தை தான் உங்களை அடிக்கடி கீழே கொண்டு வருது. ஆகையால காரணம் என்ற வார்த்தையை மாற்றி நிவாரணம் என்ற வார்த்தையை கடைப்பிடிக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவருடைய ஆசையை சொல்லிட்டு இருக்கிறார். நிவாரணம் அப்படின்னா தீர்வு. சாக்கு போக்கு காரணங்கள் சொல்லாமே தீர்வு காணணும். எதற்குமே சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு, இல்லை இதனால இப்படி, அதனால இப்படி, இது போன்ற சாக்கு போக்கு எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தான் காரணம். ஆகையால இப்போ அந்த காரணம் என்ற வார்த்தையை மாற்றி நிவாரண ஸ்வரூபம் ஆகணும். அப்படின்னா இப்போ ஏன் லேட்டாக வந்தீங்க, மறந்துட்டேன், ஏன் இது செய்யல, தூங்கிட்டேன், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் சொல்கிறோம் இல்லையா? சரி, ஓகே. அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு இதனால எவ்வளோ எனக்கு சங்கம யுகத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு இனிமே நான் இதை செய்யக்கூடாது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தான் பேர் நிவாரண ஸ்வரூபம்.
லேர்னிங் பை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூலமாக தவறுகள் நடக்குது. ஆனால் அதை அப்படியே விட்டுடக்கூடாது. அந்த தவறுகள் மூலமாக நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறணும். அடுத்தது பாபா ஏன் அந்த நிவாரண ஸ்வரூபத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏனென்றால் இப்போது உங்களுடைய சேவை என்ன? உலக ஆத்மாக்களின் அனைத்து பிரச்சனைகளின் காரணங்களுக்கு நிவாரணம் செய்வதுதான் உங்களுடைய சேவை. ஆகையால நிவாரணம் செய்யுங்க. ஏன்னா நீங்க தான் நிர்வாண தாமத்திற்கு எல்லாரையும் அழைத்து செல்ல வேண்டி இருக்கு அப்படின்றார். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் முக்தி அளிக்கும் வள்ளல்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு முக்தி அளிக்கப் போகிறவர்கள் என்றால் முதலில் நீங்கள் உங்களுடைய காரணங்களை நிவாரணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்க வைத்து அவர்களை நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப முடியும். எவ்வளோ உயர்ந்த பொறுப்பு, எவ்வளோ உயர்ந்த டைட்டில் பாபா நமக்கு கொடுத்துட்ருக்கிறார். எவ்வளோ சாதாரணமாக கொடுத்துட்ருக்கிறார். நீங்கள் முக்தி அளிக்கும் வள்ளல்கள் அப்படின்றார். அப்போ மற்றவங்களை விடுபடுத்தணும்னா நீங்கள் முதல்ல விடுபட்டு இருக்கணும் இல்லையா? நீங்களே 1008 காரணங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி மற்றவங்களை விடுபடுத்த முடியும்? உங்கள் கை கால் எல்லாம் கட்டி போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை காப்பாற்ற முடியுமா? அந்த அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையில முதல்ல நீங்கள் உங்களுடைய காரணங்களுக்கு நிவாரணம் செய்துக்கோங்க. ஏன் எனக்கு வீண் எண்ணங்கள் வருது? ஏன் நான் மனசா சேவை செய்ய முடியல? ஏன் என்னுடைய மனநிலை ஒரே சீரானதாக இல்லை? ஏன் அடிக்கடி தேகாபிமானம் வருது? ஏன் அடிக்கடி மற்றவங்களுடைய நினைவு என்னை கவர்ந்து இழுக்குது? இதெல்லாம் நீங்கள் காரணங்களை தேடி அதற்கு என்ன தீர்வு அப்படின்றது பாருங்க. அப்போ தான் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஆக இந்த ஒரு வார்த்தையை மாற்றுவது கடினமாக இருக்கிறதா அல்லது எளிதாக இருக்கிறதா? யோசியுங்கள். நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. ஒரே ஒரு வார்த்தை தானே மாற்ற சொல்கிறேன். அது ஈஸியா கஷ்டமா? யோசியுங்கன்றார். இன்று யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவரவர்களுடைய இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் அனைவரிடம் இருந்தும் பாப் தாதா ஒரே ஒரு வார்த்தையின் மாற்றத்தை விரும்புகிறார். சும்மா ஒரு அமிர்த வேளா விஷயமே எடுத்துக்கோங்க. ஏன் அமிர்த வேளையில் எழுந்திருக்கல அவ்வளோதான். இனிமே எழுந்திருப்பேன், எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது தீர்வாயிடும். ஆனால் உடம்பு சரியில்லை இல்லையா, டயர்டாக இருந்தேன் இல்லையா, நேற்று ரொம்ப லேட்டாக தூங்கினேன் இல்லையா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறோம். ஆகையால் முன்னேற்றம் அப்படின்றதே அடைய முடியாமல் போயிடுது. ஆகையால் இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. காரணங்கள் சொல்லிட்டு நான் செய்தது ரைட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகையால் பாபா இந்த ஒரு வார்த்தையின் மாற்றத்தை தான் நான் விரும்புகிறேன் தெளிவாக சொல்லிட்டுருக்கிறார். அப்போ பாபாவுடைய ஆசையும் நம்ம பூர்த்தி செய்யணும் இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை தானே. ஏனென்றால் இந்த காரணம் என்ற வார்த்தை தான் ஒருவரை கீழே கொண்டு வருகிறது. அரைக்கல்பமாக நீங்கள் காரணங்களிலேயே இருந்து விட்டீர்கள். இப்போது இது நிவாரணம் காண வேண்டிய நேரமாக இருக்கிறது. நிவாரணம் மற்றும் நிர்வாணம், அதாவது முக்தி. நீங்க காரணம் என்ற வார்த்தையே நிவாரணமாக மாத்திட்டீங்கன்னா அதுக்கடுத்தது என்ன இருக்கு? நிர்வாண தாமத்துக்கு போவீங்க, விடுபட்டு முக்திக்கு போயிடுவீங்க அப்படின்றார். ஆக இன்று தந்தைக்கு இதை கொடுப்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா? இது கடைசி டர்ன். அனைவரும் மிகுந்த ஊக்க உற்சாகத்துடன் வந்திருக்கிறீர்கள். மேலும் பாப் தாதா ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தூங்குவதற்கும் உண்பதற்கும் சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அனைவரும் ஸ்நேகத்தினால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். அதாவது ஸ்நேகம் எனும் விமானம் உங்களை மதுபன் அழைத்து வந்திருக்கிறது.
பாபா மீது ஸ்நேகம் இருக்கு, அதனால வந்திருக்கிறீங்க. ஸ்நேகம் இருக்கிறதுனால தான் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருந்தாலும் பாபா மீட் பண்ணணுன்றதுக்காக, சந்திப்பை கொண்டாடணுன்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். பாப்தாதா ஒவ்வொருவரின் சிநேகத்தையும் பார்த்து பல கோடி மடங்கு இதயபூர்வமான சிநேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, சிநேகத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது யார் மீதாவது சிநேகம் இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவர்களுக்கு சிநேகத்தில் பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. பாப்தாதா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சிநேகம் இருக்கு, மதுபன் வந்துட்டீங்க, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அதையும் பொறுத்துக்கிட்டீங்க சிநேகத்தினால. அப்போ சிநேகம் இருக்குன்னா உலகத்தில் என்ன செய்வாங்க? யார் மீது சிநேகம் இருக்குமோ அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு பாப்தாதா மீது சிநேகம் இருக்கு அப்படின்னா எனக்கும் பரிசு கொடுப்பீங்களா? அப்படி சொல்லாமலே சொல்லிட்டு இருக்கிறார். தைரியம் இருக்கா? எனவே இன்று பாப்தாதா இந்த காரணம் என்ற வார்த்தையை பரிசாக பெற விரும்புகிறார். கொடுத்துடலாமா? இன்றிலிருந்து எதற்குமே காரணம் அப்படின்றதே சொல்லக்கூடாது. அதுதான் அவருக்கு கொடுப்பது. பாப்தாதாவின் இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? சரி, மீண்டும் கை உயர்த்துங்கள். இந்த வார்த்தையை இங்கேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். நீங்கள் இந்த நுழைவாயிலை விட்டு வெளியேறும் போது காரணம் என்ற வார்த்தை முடிந்து போயிருக்க வேண்டும். இந்த டைமண்ட் ஹால் கேட்ல இருந்து வெளி போகும் போதே அல்லது மதுபன் கேட்ல இருந்து வெளி போகும் போதே காரணம் என்ற வார்த்தை உங்களுடைய அகராதியிலேயே இருக்கக்கூடாது. அது முடிந்து போயிருக்கணும் அப்படின்றார். இருந்தாலும் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால பாபா அதுக்கும் ஒரு சலுகை கொடுத்துட்டு இருக்கிறார். ஒருவேளை தவறுதலாக வந்து விட்டாலும் அது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்ட அடமானம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பொருளை நம்ம அடமானம் வச்சிடுறோம் அப்படின்னா சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? அதனால தந்தையிடம் நான் அடமானம் வச்சிருக்கிறேன், ஆகையில அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது, தவறுதலாக வந்தாலும் இதை ஞாபகத்தில் கொண்டு வாங்க அப்படின்றார். அடமான பொருளை யாராவது திரும்ப தனக்காக பயன்படுத்த முடியுமா? ஆக அனைவரும் திட சங்கல்பம் செய்தீர்களா? மீண்டும் கை உயர்த்துங்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் கை அசையுங்கள். எவ்வளோ ஈஸியாக காரணங்கள் சொல்லுவாங்க, சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ நான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது கூட உணர்றதில்லை. நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதான் இப்படி செய்த அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. அதனால பாபா காரணம் என்ற வார்த்தையே சொல்லாதீங்க. காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறுதான். ஆகையால் சூக்ஷ்மத்தில் போய் நாம் நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கு தான் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறார். இன்று சாந்தி வனத்தில் சுமார் 28-29 சகோதர சகோதரிகள் உள்ளேயும் வெளியேயும் அமர்ந்து முரளியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கைகளை அசைக்கிறார்கள். நல்லது, மிகவும் நல்லது. ஏனென்றால் இப்போது நேரத்தின் அனுசாரம் உங்கள் முன்பு வரிசைகள் உருவாகும். நேரத்திற்கேற்றாற் போல இப்போ உங்க முன்னாடி கியூ ஆரம்பமாகுது அப்படின்றார். ஏன் வரிசையில் நிற்பார்கள்? ஓ முக்தி அளிக்கும் வள்ளல்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று நிற்பார்கள். எனவே முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல்களாகிய நீங்கள் முதலில் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து விடுபட வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். நான் முக்தி அடைந்து மற்றவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டின் ஹோம்வொர்க்காக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். நானும் விடுபடணும், மற்றவங்களையும் விடுபடுத்தணும். இதுதான் இந்த வருடத்திற்கான ஹோம்வொர்க். ஏனென்றால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் பெருகத்தான் போகிறது.
ஆகையால் பிரச்சனை சமாதான ரூபமாக மாறிவிட வேண்டும். உங்கள் உழைப்பும் நேரமும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே செலவாக கூடாது. உங்களுடைய பக்தர்களின் கூக்குரலும் காலத்தின் அழைப்பும் உங்களுக்கு கேட்கவில்லையா? எனவே நேரத்திற்கேற்றவாறு என்ன மாற்றம் அவசியமாக இருக்கிறது? ஏனென்றால் இப்போது ஒவ்வொருவரும் அனுபவ மூர்த்தியாகி ஏதாவது ஒரு அனுபவத்தை செய்விப்பதற்கான அவசியம் இருக்கிறது. ஆகையால் உங்கள் அனைவருடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் இவர்கள் முக்தி அளிப்பவரின் குழந்தைகள், மற்றவர்களுக்கு முக்தி அளிப்பவர்கள் என்பது தெளிவாக தெரிய வேண்டும் என்று பாபா இப்போது விரும்புகிறார். உங்களுடைய நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தின் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஏற்பட வேண்டும். வெறும் ஞானம் கேட்பது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தின் மூலம் அனுபவம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் அனுபவம் அருகில் கொண்டு வருகிறது. எனவே இந்த அனுபவத்தை உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் காட்டுங்கள். உதாரணத்திற்கு அறிவியலின் சாதனங்கள் அனுபவத்தை தருகிறதல்லவா? இப்போது கோடை காலம் என்றால் வெப்பத்திலும் குளிரின் அனுபவம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறதல்லவா? அதாவது டைமண்ட் ஹால்ல ஏர் கூலர்ஸ் போட்டிருக்காங்க. இது 7 நாள் இல்லையா? அப்போ ஏப்ரல் மாதம் ரொம்ப டெம்பரேச்சர் ஹையானாலும் ஏர் கூலர்னால நீங்கள் இங்கே குளிர்ச்சியினுடைய அனுபவம் செய்துட்டு இருக்கீங்க தானே. அப்போ சயின்ஸினுடைய சாதனங்கள் கோடை காலத்திலும் குளிர்ச்சியின் அனுபவத்தை செய்விக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு யோசியுங்கன்றார். அறிவியலின் சாதனங்களே அனுபவத்தை செய்ய வைக்கும் போது சைலன்ஸ் பவர் அந்த அனுபவத்தை செய்விக்க முடியாதா என்ன? பாப்தாதா இப்போது குழந்தைகளிடம் இதைதான் விரும்புகிறார். அதாவது அனுபவ நிலையில் நிலைத்திருந்து உங்களுடைய கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஏதாவது ஒரு சக்தியின் அனுபவத்தை செய்வீங்கள். கேட்ட விஷயங்கள் கேட்கும் போது நன்றாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறந்து போய்விடும். ஆனால் அனுபவம் என்பது வாழ்க்கை முழுவதும் மறக்காது. அதாவது பிகேஸும் சரி, நான் பிகேஸும் சரி, கேட்கும் போது என்ன தோணுது? ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். ஆனால் பிரச்சனை வரும்போது என்ன கேட்டோன்றதே மறந்து போயிருக்கும். ஆனால் அனுபவம் செய்துட்டோன்னா அந்த அனுபவம் மறக்காது இல்லையா? பாப்தாதா ஒரு காரணத்தை பார்த்தார், ரிசல்ட்டையும் பார்த்தார். ஒரு ரிசல்ட்டை பார்த்து மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். எந்த ரிசல்ட்? இன்று வரை சேவையின் ஊக்கம் மற்றும் உற்சாகம் நன்றாக இருக்கிறது. அதற்காக பாப்தாதா வாழ்த்துக்களையும் கொடுக்கிறார். சேவையை அதிகரித்திருக்கிறீர்கள் மற்றும் நல்ல திட்டங்களையும் தருகிறீர்கள். அவரவர்களுடைய சக்திக்கேற்ப ரிசல்ட்டும் கிடைக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை அனுபவம் செய்விப்பதற்கு நீங்கள் தன்மீது கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். உங்கள் சேவை இப்போது பிரசித்தமாகிக் கொண்டே போகிறது. அந்த காலத்தில் பிரம்மகுமாரிஸ் அப்படின்னா அவ்வளோ பிரசித்தம் இல்லை, ஃபேமஸ் ஆகலை. ஆனால் இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கீங்க. அவ்வளோ நல்ல சேவையை அதிகரிச்சுட்டு நல்லா செய்திருக்கீங்க. எத்தனை விங்ஸ் இருக்குது, எத்தனை கண்காட்சிகள். பாபா நேற்று முரளியில் 6 படங்கள் முக்கியமானதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஒவ்வொரு விங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்காட்சிகள். அதை எல்லாரும் லைக் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ ரொம்ப அட்வான்ஸாக இன்னைக்கு எல்லாம் போயிருக்கு. மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தற்போது இதன் மீதான ஆர்வமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போது மற்றவர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்துவதற்கான விதி என்ன? அது ஊக்கம் உற்சாகத்துடன், அதாவது எவ்வளவு ஊக்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு
நேரத்திற்கேற்ப இப்போது எல்லையற்ற வைராகிய உள் உணர்வும் தேவை. முயற்சியில் ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு குறைவாக இருக்கிறது என்பதுதான் காரணம். இப்போது எல்லையற்ற வைராகியம் தேவை. இந்த எல்லையற்ற வைராகியம் எப்போதும் இருக்க வேண்டும். ஒருவேளை நேரத்தின் அனுசாரம் வைராகியம் வருகிறது என்றால் அப்போது நேரம் முதல் இடத்தை பிடித்துவிடும். மேலும் நீங்கள் 2ஆம் இடத்திற்கு சென்று விடுவீர்கள். அதாவது சில நேரத்தில் நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா, நேரம் வரும்போது மாறிடுவோம், அந்த நேரத்தில் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறார், சரி நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு வந்துடுது, ஓகே தான். அப்போ மார்க்ஸ் யாருக்கு போகும்? நேரத்துக்கு தான் போயிடும். நம்பர் 1 இடம் நேரத்திற்கு தான் கிடைக்கும். ஏன்னா நேரத்தின் காரணமாக தான் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்தது. நீங்க 2வது நம்பர்ல வந்துருவீங்க அப்படின்றார். நேரம் உங்களுக்கு வைராகியத்தை ஏற்படுத்தியது என்று ஆகிவிடும். எல்லையற்ற வைராகியம் என்பது எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஊக்கம், உற்சாகம் மற்றும் குஷி, இன்னொரு பக்கம் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். அதாவது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுன்னா அப்படி சீரியஸா, சோகமா, விரக்தியா இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஊக்கம், உற்சாகமும் குஷியும் இருக்கணும். இன்னொரு பக்கம் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வும் இருக்கணும். பேலன்ஸா இருக்கணும்ன்றார். இந்த எல்லையற்ற வைராகியம் சதா இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பாப்தாதா பார்த்தார். அதற்கு காரணம் தேக அபிமானம். இந்த தேகம் என்ற சொல் அனைத்து விஷயங்களிலும் வருகிறது. அதாவது தேகத்தின் உறவுகள், தேகத்தின் பொருட்கள், தேகத்தின் சம்ஸ்காரம் என தேகம் என்ற சொல் அனைத்திலும் வருகிறது. மேலும் தேக அபிமானம் விசேஷமாக எந்த விஷயத்தில் வருகிறது? அது ஆத்ம அபிமான நிலையிலிருந்து உங்களை தேக அபிமானத்திற்கு இப்போது வரையிலும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை பாப்தாதா சோதனையில் பார்த்தார். அதாவது பாப்தாதா செக் செய்யும் போது என்ன பார்த்தார் அப்படின்னா, ஊக்க உற்சாகமும் குஷியும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வும் இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? அதை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு காரணம் தேக அபிமானம். எல்லாத்துலேயும் இந்த சொல் வந்துடுது, தேகம் என்ற சொல். தேக சம்பந்தம், தேகத்தினுடைய பொருட்கள், தேகத்தின் சம்ஸ்காரம், இப்படி எல்லாத்துலேயும் இருக்கு. ஆகையால அது ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து உங்களை இதுவரையிலும் கீழே தான் கொண்டு வருது, தேக அபிமானத்திற்கு கொண்டு வருது. இதற்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை தான் நான் சோதனையில பார்த்தேன் அப்படின்றார். பழைய சம்ஸ்காரங்களை நீங்கள் முடித்து விட்டீர்கள். இருந்தாலும் ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் சுபாவம் என்ற ரூபத்தில் இன்னும் வேலை செய்கிறது. எப்படி தேக அபிமானத்தின் சுபாவம் இயல்பான சுபாவமாக ஆகிவிட்டது, அதுபோல் ஆத்ம அபிமானத்தின் சுபாவம் இயல்பான சுபாவமாக ஆகவில்லை. அதாவது துவாபர் கலியுகத்துல தேகாபிமானத்துல வந்ததுனால தேகாபிமானத்தினுடைய சுபாவம் சம்ஸ்காரம் நேச்சுரல் நேச்சர் ஆயிடுது. ஆனா இப்போ ஆத்ம ஞானம் கிடைச்சிருக்கு, ஆத்மாபிமானியாக ஆகணும், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனாலும் எவ்வளவு அது நேச்சுரல் நேச்சராக இருக்கணுமோ அவ்வளோ இல்லை, நேச்சுரல் நேச்சராக ஆகலை அப்படின்றார். நாங்கள் முடித்து விட்டோம் என்கிறீர்கள், ஆனால் விதையை இன்னும் முற்றிலுமாக எரிக்கவில்லை. எனவே நேரம் வரும்போது அந்த தேகாபிமானத்தின் சம்ஸ்காரம் மீண்டும் வெளிப்படுகிறது. அதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா,
நம்ம தேகாபிமானத்தை முடிச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். நாம சொல்றோம் குழந்தைகள், பாபா நாங்க தேகாபிமானத்தை முடிச்சிட்டோன்னு. ஆனா பாபா சொல்றார் முடிச்சிருக்கீங்க. ஆனா அந்த விதையை நீங்க இன்னும் முற்றிலுமாக எரிக்கலன்றார். அப்படின்னா ஸ்தூல அட்ராக்ஷனோ, ஃபேஷனோ, மற்றபடி மேலோட்டமான விஷயங்களோ அதெல்லாம் இல்ல. ஸ்ரீமத் படி இருக்கிறோம், தாரணை செய்றோம், எல்லாம் இருக்கு. ஆனா சூக்ஷ்மத்துல இன்னும் அந்த விதை இருந்துட்டு தான் இருக்கு. ஆகையால சூழ்நிலைகள் மாறும்போது, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அந்த விதை வெளிவருது. அகங்காரம் உள்ள இருக்கு சூக்ஷ்மத்துல அப்படின்னா, ஏதாவது சூழ்நிலை வரும்போது ட்ரிகர் ஆகுது. அது கோப ரூபத்திலயோ, அல்லது வேற எரிச்சல் ரூபத்திலயோ வெளிய வருது. அதுபோல சூக்ஷ்மத்துல மோகம் இருக்கலாம், பற்று இருக்கலாம், இல்ல ஒரு பொறாமை இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால பாபா அந்த விதைய எரிக்கணும். விதை எரிக்கல அப்படின்னு சொன்னா, கிளைகளை விட்டுருக்கீங்க. ஆனா விதை இருக்கிற வரைக்கும் என்ன ஆயிட்டுருக்கும்? அதுக்கு நல்லா தண்ணீர் கிடைக்கும் போது, பார்த்துருக்கிறோம் மழை காலத்துக்கு அப்புறமா தானா எல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்கும். அதுபோல எமர்ஜ் ஆயிடுறது பழைய சம்ஸ்காரம் அப்படின்றார். எனவே இப்போது இந்த தேக அபிமானத்தின் சுபாவத்தை சக்தி வாய்ந்த ஆத்ம அபிமானத்தின் சக்தியின் மூலம் வம்சம் சகிதமாக அழிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் எப்போதாவது வெளிப்பட்டு விடுகிறது என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். ஏன் வெளிப்படுகிறது? ஒரு சின்ன அம்சம் இருந்தாலும் கூட அது வம்சமாக மாறி வெளிப்பட்டு விடுகிறது. ஆகையால ஒரு அம்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஆத்மாபிமானி நிலையில இருக்கணும். சக்திசாலி ஆத்மாபிமானி நிலையின் மூலம் இந்த தேக அபிமானத்தின் விதை என்ன இருக்கோ அதை நீங்க எரிக்கணும் அப்படின்றார். எனவே இப்போது சக்தி ஸ்வரூபம் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களிடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பழைய தேக அபிமான சம்ஸ்காரத்தின் சின்ன அம்சம் மீதம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இது எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வினால் மட்டும்தான் அழியும். அதாவது நமக்கு அந்த பழைய சுபாவம் சம்ஸ்காரத்தின் மீது வெறுப்பு வரணும். சரி, நம்ம இப்படி பண்றோமே, இப்படி இந்த சம்ஸ்காரம் நம்மளை ஆட்டி படைக்குதே அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரணும். அப்போதான் அந்த விதையை அழிக்க முடியும் அப்படின்றார். மற்றபடி உங்கள் சேவையை பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் இப்போது தந்தையின் விருப்பம் என்னவென்றால், சேவையின் ஜொலிஜொலிப்பு மக்களுக்கு தெரிவது போல் உங்களுடைய எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் பிரபாவமும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் தற்சமயத்தில் சேவையின் மூலம் உங்களுடைய புகழ் ஓங்கும், இயற்கை உங்களுக்கு அடிமையாகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆனால் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் சாதனங்கள் மற்றும் சாதனை இவற்றில் சமநிலை இருக்கும். அதாவது அந்த காலத்துல சாதனங்கள் கிடையாது. மதுபன்ல கூட வசதிகள் கிடையாது. எல்லா ரூம்ஸ்லயும் கயிறு கட்டில் தான். எந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஜெனரல் பாத்ரூம்ஸ் தான். அதுலேயும் பாத்ரூமுக்குள்ள சுடு தண்ணி வராது. பச்சை தண்ணி மட்டும்தான் வரும். சுடு தண்ணி வெளியிலேருந்து கொண்டு போகணும். ஒரே ஒரு அம்பாசிடர் கார் மட்டும்தான் இருந்தது. ஒரு பைக் இருந்தது, 4 சைக்கிள் இருந்தது. ஆனால் தாதிமார்களுடைய சாதனை, பிரம்மா பாபா சாதனை செய்ய வச்சார். அப்போ அந்த சாதனைக்கான பலன், சாதனங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும். யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய தபஸ்யாவினுடைய பலன் அல்லது சாதனையினுடைய பலன், சாதனங்கள் கிடைச்சிடும். ஆனால் வைராகிய உள்ளுணர்வு இருந்தால்தான் அந்த சாதனங்களை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ண முடியும். பந்தனத்துல மாட்டாமல் சாதனை செய்ய முடியும். பேலன்ஸ் வைக்க முடியும். அந்த காலத்துல ஒரு சென்டர் ஓபன் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். வசதிகளே இருக்காது. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஈஸியா எல்லாம் கிடைக்குது. இப்போ வரக்கூடிய சகோதரிகளுக்கு
ரெடிமேட் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேவை செய்தால் போதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உருவாக்க வேண்டி இருக்கும். அதனால சாதனங்கள் கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வசதிகளை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தாமரை மலர் போல் கர்மயோகியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உதாரணம் சொல்கிறீர்கள். அதேபோல் நீங்கள் அனைவரும் சேவை செய்து கொண்டே, சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே, சாதனங்கள் மற்றும் சாதனையில் சமநிலையில் இருக்க வேண்டும். எனவே இப்போது சேவையின் திட்டங்களின் கூடவே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வையும் சேர்ப்பது அவசியமாகும். அதாவது ஆனுவல் மீட்டிங் வரும் ஏப்ரல்ல. அப்போ சேவைக்கான திட்டங்கள் எல்லாம் வந்து தீட்டுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதை செய்யுங்க, கூடவே இதையும் ஆட் பண்ணுங்க. வைராகிய உள்ளுணர்வுக்கு என்ன செய்யணுன்றதும் பிளான் பண்ணுங்க அப்படின்றார். நடமாடும் போதும் கூட நீங்கள் விசேஷமான ஆத்மாக்கள் என்பதை மற்றவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். யோகத்தில் அமரும் போது அல்லது உரை நிகழ்த்தும் போது மட்டுமல்ல, சாதாரணமான நேரங்களிலும் போகும் போதும் வரும் போதும் உங்களுடைய நெற்றியின் மூலம் அமைதி, சக்தி மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாப் தாதா நேரத்திற்கேற்றாற்போல் சமிகை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று விசேஷமாக எல்லையற்ற வைராகியத்தின் பக்கம் சமிகை கொடுக்கிறார். 2009லயே பாபா சொல்றார், இப்போவும் அதே வைராகியம் தேவைப்படுது. உலகத்தினுடைய சூழ்நிலை மோசமாக மாறிக்கொண்டிருக்கு. ஆகையால நமக்குள்ளேயும் இந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு எமர்ஜ் ஆகணும். சாதனங்கள் இருந்தாலும், அதாவது வசதிகள் இருந்தாலும், அது குறைவாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. மினிமம் யூசேஜ். நாளைக்கு ஏசி இருக்குமா, ஃபேன் இருக்குமா தெரியாது, கார் இருக்குமா தெரியாது. அதனால மினிமம் யூசேஜ் பண்ணுங்க. அதுக்கு தான் பேர் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு. அப்போ அது இல்லைனாலும் நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அது உணவு விஷயங்களாக இருக்கலாம், உடுத்தும் விஷயங்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை கொண்டு வரணும்னு பாபா சமிகை கொடுத்துட்டு இருக்கிறார். அதாவது நேற்று முரளில கூட சாக்கார முரளினுடைய பாடல், ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு விடுங்கள், அந்த ஒரு லைன் தான் வந்து அதில் முரளில வரும். ஆனால் அதில் அவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்கு. பூமி நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னா நிலப்பிளவு ஏற்பட்டுட்டு இருக்கு, நெருப்பு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இப்போ பார்க்குறோம் இல்லையா, மிசைல்ஸ் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அப்பாவி மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. யாரும் யார் பேச்சையும் கேட்கல. எங்க பார்த்தாலும் அறியாமையே அறியாமை, இருளே இருளா இருக்கு. இறைவா, நீ மேல என்ன பண்ணிட்டு இருக்கிற? இறங்கி வாங்க, ரூபத்தை மாத்திக்கிட்டு எங்களுக்கு வந்து வழி காட்டுங்க அப்படின்னு வந்து அந்த பாட்டு ஒரு 70-80 இயர்ஸ் முன்னாடி அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. மேபி அப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் இருந்தது, அந்த நேரத்தில் பாடியிருக்கலாம். அந்த நேரத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பானில் அந்த பாம்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் 10-14 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் அது வந்து பொருத்தமாக இருக்குது, ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குது. ஆகையால் பாபாவுடைய மகா வாக்கியங்கள் எந்த காலத்திற்கும் ரிலவெண்ட்டாக இருக்குது. சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, லேசாக எடுத்துக்கக்கூடாது. வைராகிய உள்ளுணர்வு மிகவும் அவசியமாக இருக்கு. அதற்காக இப்போது உங்களை நீங்களே சோதனை செய்து ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் பலவிதமான தேகாபிமானத்தை, அதாவது அநேக விதமான தேகாபிமானத்தின் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது, அதை மாற்றுங்கள். இரண்டாவது, நீண்டகால பயிற்சி பற்றி சிந்தியுங்கள். நீண்டகால பயிற்சி, நீண்டகால பலன்.
அதாவது நீண்டகால பயிற்சி இருந்தால் தானே நீண்டகால பலன் அடைய முடியும். ஆகையால விதவிதமான தேகாபிமானம் அப்படின்றது இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் தேகாபிமானம். அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க இப்போ மாத்தணும் அப்படின்றார். ஒன்று அந்த தேகாபிமானத்தை மாத்தணும். இன்னொன்று நீண்டகால பயிற்சி இருக்கணும். இப்போது நீண்ட காலம் என்பதற்கு குறைவாக கவனம் கொடுத்தால், இறுதி காலத்தில் உங்களால் அதிக காலத்தின் கணக்கை சேமிக்க முடியாது. காலம் கடந்துவிட்டது என்ற போர்டு மாட்டப்பட்டுவிடும். அதாவது டூ லேட் போர்டு போடப்படும். எனவே பாப்தாதா அடுத்த ஆண்டிற்கான ஹோம்வொர்க்கை இப்போதே கொடுக்கிறார். இந்த தேக அபிமானம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. குழந்தைகள் மிகவும் ரமணீகமானவர்கள் அல்லவா? நேரம் வரும்போது நாங்கள் சரியாகி விடுவோம் என்று நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அதற்கு பாப்தாதா, நேரம்தான் உங்களுடைய டீச்சரா என்று கேட்கிறார். நான் சொல்லி நீங்க மாறணும், நேரம் சொல்லி மாறக்கூடாது. நேரம் உங்களுக்கு டீச்சர் ஆகக்கூடாது. நான் தான் உங்களுடைய டீச்சரா இருக்கணும். அப்போதான் அதிக மார்க்ஸ் கிடைக்கும். நேரத்தின் அனுசாரம் சரியாகி விடுவோம் என்றால் உங்கள் ஆசிரியர் யார்? உங்களுடைய படைப்பாகிய நேரம் உங்களுக்கு ஆசிரியர் ஆகுவது இது நன்றாக இருக்குமா? எனவே நேரத்தை நீங்கள் அருகில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருபவர்கள், நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல. ஆகையால் நேரத்தை உங்களுடைய ஆசிரியராக ஆக்காதீர்கள். ஆக பாப்தாதா இன்று மீண்டும் மீண்டும் இந்த சமிகையை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களை நீங்களே சோதியுங்கள். மீண்டும் மீண்டும் சோதித்து மாறிவிடுங்கள். நீண்ட கால மாற்றம் உங்களை நீண்ட கால பலனுக்கு அதிகாரியாக்கும். எந்த ஒரு குழந்தையாவது இதுவரை தளர்வான முயற்சியாளராக இருந்தாலும், கடைசி வரிசையில் இருந்தாலும் கூட அவர்கள் மீதும் பாபாவிற்கு சிநேகம் இருக்கிறது. சிநேகம் இருப்பதினால்தான் அவர்கள் பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அதாவது தளர்வான முயற்சியாளர்களாக இருந்தாலும் சரி, கடைசியில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க மீது எனக்கு சிநேகம் இருக்கு. ஏன்னா அவங்க பாபாவினுடையவர்களாக ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பாபா மீது சிநேகம் இருக்கிறதுனால தானே பாபாவினுடையவர்களாக ஆயிருக்காங்க என்ற பார்வையில பாபா பார்க்கிறார். தந்தையை கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பாபா என்று சொல்கிறார்கள். எனவே நேரத்தின் மீது விட்டுவிடாதீர்கள். நேரம் வராது. சம்பூர்ணத்தன்மையின் நேரத்தை நாம் தான் அருகில் கொண்டு வர வேண்டும். சில நேரத்துல சாக்கார முரளிகள்ல சொல்றாரு இல்லையா பாபா, சத்தியுகம் எப்போ வரும், சத்தியுகம் எப்போ வரும் பாபா அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்வார், ஒரு ஹியூமரஸா சொல்வார், சத்தியுகம் வராது, நாம தான் கொண்டு வரணும். நாம தயாராகி கொண்டு வரணும். சத்தியுகம் தானா வராது அப்படின்வார். பாப்தாதாவின் உலக மாற்றத்தின் காரியத்தில் நீங்கள் அனைவரும் துணைவர்களாக இருக்கிறீர்கள். தனியாக பாபா இந்த காரியத்தை செய்ய முடியாது. குழந்தைகளின் துணை தேவை. பாபாவோ முதலில் குழந்தைகள், குழந்தைகள்தான் முன்னால் இருக்க வேண்டும் என்கிறார். இப்போது நீங்கள் அடுத்த வருடம் வர வேண்டும் என்றால் இந்த ஹோம்வொர்க்கை முடித்திருக்க வேண்டும். எப்படி பாபா ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? இன்னும் அவர் அந்த ரூபத்தை தாரணை பண்ணல. ஆகையால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அடுத்த முறை என்னை வந்து சந்திக்கணும்னா இந்த ஹோம்வொர்க் செய்திருக்கணும் அப்படின்றார். வருவீர்கள் தானே? செய்வீர்கள் தானே? ஆம் என்றால் கை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பின்னால் இருப்பவர்களும் கை உயர்த்துகிறார்கள். பாருங்கள், இன்று எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. எனவே பாப்தாதா இந்த குல்சார் குழந்தையிடம்
சுற்றி பார்த்துவிட்டு வா என்று சைகை காட்டினார். அதாவது குழந்தைகள் எங்கெல்லாம் தூங்குகிறார்கள், எப்படி வரிசையில் நின்று சாப்பிடுகிறார்கள் என்று பார்க்க சொன்னார். மிக நீண்ட வரிசைகள் இருந்தது. இருந்தாலும் அனைவருடைய முகத்தில் மதுபனத்தில் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் இந்த மதுபனத்தின் மகிழ்ச்சியை இங்கேயே விட்டு சென்று விடாதீர்கள், கூடவே எடுத்து செல்லுங்கள். மதுபனத்தில் நீங்கள் உறங்குவதையும் உணவுக்காக வரிசையில் நிற்பதையும் பாப் தாதா மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். பாப் தாதாவிற்கு இப்போதே போர்வைகள் மற்றும் மெத்தைகளின் மழை பொழிய வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் தோன்றியது. ஷார்ட்டேஜ் இருந்திருக்கும் இல்லையா, அதனால கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பாபாவுக்கு இப்படி தோணுச்சாம். இதுவும் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம், திருவிழாதான். பாப் தாதா உங்களை நன்றாக கவனித்தார். எங்கு இடம் கிடைத்திருந்தாலும் எப்படி கிடைத்திருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இந்த தேர்வில் நன்றாக பாஸ் ஆகி விட்டீர்கள். கைத்தட்டுங்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க்கை மட்டும் மறந்து விடாதீர்கள். இதற்கு கை தட்டவில்லையே, ஹோம்வொர்க் பத்தி சொல்லும் போது மட்டும் கை தட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்றார். பாப் தாதாவும் விசேஷமாக பிரம்மா பாபாவும் குழந்தைகளை எப்போதும் மதுபனத்தின் அலங்காரம் என்றுதான் சொல்கிறார்கள். நீங்கள் அனைவரும் மதுபனத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்து பாப் தாதாவும் சாகார ரூபத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த சகிப்புத்தன்மை சதா காலத்திற்கும் உங்களுடைய பொறுமை சக்தியை அதிகரிக்க செய்யும். அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் தானே? உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை தானே? பாருங்கள், இவ்வளவு பெரிய குடும்பத்திலும் அனைவருக்கும் தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் சற்று குறைவாக இருந்தால் கவனம் வைக்க வேண்டும். ஏனென்றால் தற்சமயத்தில் கிராமங்களில் குடிப்பதற்கே தண்ணீர் கிடைப்பதில்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு துணி துவைப்பதற்கும் கூட தண்ணீர் கிடைக்கிறது. அதாவது இவ்வளோ பெரிய குடும்பம், இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிட்டு இருக்கு. அங்கே போய் வெளியில் கிராமங்களில் பாருங்க, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இங்கே நீங்கள் துணி கூட துவைச்சி போட்டிருக்கீங்க, அதனால குறைவாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் அப்படின்றார். மேலும் இவ்வளோ பெரிய குடும்பத்தை பார்த்து குஷியும் ஏற்படுகிறது. முழு கல்பத்திலும் இவ்வளவு பெரிய குடும்பம் வேற யாருக்கும் இல்லை என்ற பெருமிதம் பாப் தாதாவுக்கு இருக்கிறது. அடுத்தது பாபா சரண்டர் சிஸ்டர்ஸை பார்த்து சொல்றார். இன்று பாப் தாதா டீச்சர்ஸுக்கு ஒரு விசேஷமான சேவையை நினைவூட்டுகிறார். இது உங்களுக்கான ஹோம்வொர்க். டீச்சர்ஸ்க்கான ஹோம்வொர்க் என்னவென்றால், எப்போதும் டீச்சர்ஸ் தங்களை பாப் தாதாவின் உண்மையான துணைவர்கள், நெருக்கத்தில் இருக்கும் துணைவர்கள், தங்கள் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்று இருக்க வேண்டும். உங்களை பார்ப்பவர்கள் இவர்களை உருவாக்கியவர் யார், இவர்களுடைய தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு யார் என்று நினைக்க வேண்டும். உங்களை பார்க்கக்கூடாது, உங்கள் மூலம் தந்தையை பார்க்க வேண்டும். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து வரவிருக்கும் 6-7 மாதங்கள் இந்த ஹோம்வொர்க்கை செய்யுங்கள். பிறகு பாப் தாதா வந்து ஒவ்வொருவரிடமும் எத்தனை சதவிகிதம் இந்த ஹோம்வொர்க்கை முடித்தீர்கள் என்று கேட்பார். அவர் அதிக செய்திகளை கேட்க மாட்டார், சதவிகிதத்தை மட்டுமே கேட்பார். நீங்கள் மறைந்து தந்தை மட்டும் தெரிய வேண்டும். இதில் அனைத்து தாரணையும் வந்து விடுகிறது. இந்த ஹோம்வொர்க் செய்தாலே போதும், எல்லா தாரணையும் வந்துடும்ன்றார். அடுத்தது மதுபன் நிவாசிகளை பார்த்து சொல்றார்.
மதுபன் வாசிகளுக்கு பாப்தாதா தன்னுடைய அன்பு நினைவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மதுபனத்தில் நாலாபுறமும் இருப்பவர்களும் நாம் மதுபனத்தின் ஒவ்வொரு விசேஷ ரத்தினமும் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். மதுபன் நிவாசிகள் எப்போதும் மனசா சேவை, கர்மணா சேவை செய்து மற்றவர்களை தந்தைக்கு சமமாக மாற்றுவதில் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். மதுபன் வாசிகள் பாப்தாதாவிற்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் இதுதான். அது தந்தைக்கு சமமாகுவதற்கான திசை காட்டியாக நான் இருந்தேனா என்று ரிசல்ட் கொடுக்க வேண்டும். அதாவது மதுபனுக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னா பாப்தாதாவை சந்திப்பாங்க. ஆனால் உங்களையும் தானே பார்க்குறாங்க. அப்போ உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இது போல நான் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து தந்தைக்கு சமமாக மாறணும். அதுபோல நான் திசை காட்டினேனா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்றார். ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் ஆஹா பாபாவின் குழந்தைகளே ஆஹா என்ற வார்த்தை வர வேண்டும். நீங்கள் அனைவரும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் நம்பர்வார் இல்லாமல் நம்பர் 1 பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள் தானே? ரைமிங்க சொல்றார். நம்பர் வைஸ் நம்பர் 1, நம்பர் வார் அப்படின்னா வரிசை கிரமம். நீங்க வரிசை கிரமமானவர்களாக இல்லை தானே, நம்பர் 1ல வரக்கூடியவர்கள் தானே அப்படின்றார். நீங்கள் வரிசை கிரமமாக இல்லாமல் நம்பர் 1 பெறுவதற்கான எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும். நம்பர் வார் ஆகுவதில் மஜா என்பது இல்லை. நம்பர் 1 ஆக வேண்டும். வரிசை கிரமத்தில் இருக்கிறோன்னா அது என்ன பெரிய விஷயம்? மதுபனில் இருக்கிறீங்க, இத்தனை முறை பாபா வராரு, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறீங்க, சரித்திர பூமியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நம்பர் 1ல் வரணும். இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா வெளியில்? நம்பர் வார் ஆகுவது என்பது பெரிய விஷயமா என்ன? எனவே அனைவரும் வின் மற்றும் 1 இந்த முடிவை சொல்ல வேண்டும். இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், 1ல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். நல்லது. அனைத்து பக்கங்களிலும் இருக்கும் பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள், புருவ மத்திய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள், மேலும் எதிர்கால ராஜ்ய சிம்ஹாசனத்திற்கு அதிகாரிகள், பாப்தாதாவிற்கு மிகவும் செல்லமானவர்கள், பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு சதா தன்னுடைய கண்களின் மூலம் ஆன்மீக அனுபவம் செய்விக்கக்கூடிய, முகத்தின் மூலம் சதா மகிழ்ச்சியின் அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய, மனம் சதா குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட குழந்தைகளின் முன்பு யார் வந்தாலும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை என்று அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் உங்களிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். தந்தையின் ஒவ்வொரு குழந்தையும் தன் மூலமாக தந்தையையும், தன்னுடைய முகத்தின் மூலம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய கண்களின் மூலம், முகத்தின் மூலம் தந்தையின் தரிசனத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். காட்சி கொடுக்கணுன்றார். ஞானம் சொல்றீங்க, ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய கண்களில் பாபாவை காட்டணும். கடிதம் எழுதியவர்கள், இமெயில் அனுப்பியவர்கள் என 4 திசைகளிலும் உள்ள அனைத்து குழந்தைகளின் சங்கல்பங்களும் அந்த வினாடியே பாப்தாதாவை வந்தடைந்து விட்டது. எனவே உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் வாழ்த்துக்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளின் ஸ்நேகத்திற்கு கைமாறாக பாபா ரெஸ்பாண்ட் கொடுக்கிறார். அதாவது பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா பல கோடி மடங்கு இதயத்தின் செல்லத்தையும் இதயத்தின் அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
மேலும் அனைவருக்கும் நமஸ்தே செய்து கொண்டிருக்கிறார். வரதானம்: கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி, இயல்பான யோகி ஆகுங்கள். யார் மகாவீர் குழந்தைகளோ அவர்களை இந்த சாக்கார உலகத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் ஈர்க்க முடியாது. அவர்கள் தங்களை ஒரு வினாடியில் உலகத்திலிருந்து விடுபட்டவராகவும் மேலும் தந்தைக்கு பிரியமானவர்களாகவும் ஆக்கிக் கொள்வார்கள். டைரக்ஷன் கிடைத்த உடனேயே தேக உணர்விலிருந்து விடுபட்டு அஷரீரி, ஆத்ம அபிமானி, பந்தனமற்ற மற்றும் யோகயுக்த நிலையை அனுபவம் செய்பவர்கள்தான் சகஜ யோகி, இயல்பான யோகி, நிரந்தர யோகி, கர்ம யோகி மற்றும் உயர்ந்த யோகி ஆவார். அவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறார்களோ அவ்வளவு நேரம் தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சுவாசத்தை ஒரு பிராணேஸ்வர் தந்தையின் நினைவில் நிலைநிறுத்த முடியும். ஸ்லோகன்: ஒரே சீரான நிலை என்ற உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பது, இதுதான் தபஸ்வி ஆத்மாவின் அடையாளமாகும். அவ்யக்த சமிகை: இந்த நிச்சயம் மற்றும் சக்திசாலி நினைவு வையுங்கள். அதாவது, அநேக முறை நாம் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் மற்றும் மாயாவை வென்றிருக்கிறோம் என்ற இந்த நிச்சயம் அல்லது சக்திசாலி நினைவை வையுங்கள். அப்போ என்ன தோன்றும் அப்படின்னா, இப்பொழுது ஆகுவது கஷ்டமா என்ன என்று தோன்றும். உயர்ந்த ஆத்மாவாகிய நான் வெற்றியாளர் ஆகுவதற்கான நடிப்பை பல முறை நடித்திருக்கிறேன் என்ற நினைவு உங்களுக்கு தெளிவாக இல்லையா? ஒருவேளை இந்த நினைவு தெளிவாக இல்லை என்றால், நீங்கள் தந்தையின் முன்பு உங்களை தெளிவுபடுத்தவில்லை என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது. அதாவது, நான் யாரு, எனக்குள்ள என்ன வீக்னஸ் இருக்கு, நான் எப்படி முயற்சி செய்துட்டு இருக்கிறேன், எதில் நான் அடி வாங்குறேன், இதெல்லாம் நீங்கள் பாபா கிட்ட உங்களை தெளிவுபடுத்தியிருந்தீங்கன்னா மாயாவை ஜெயிப்பது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. பல முறை உயர்ந்த ஆத்மாவாகிய நான் எத்தனை முறை வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், இப்போ அடையிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே. Ah
இசைந்தாடவே ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே மனதின் ஆசை இதுதான், மனதின் ஆசை இதுதான், உன்